தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் சாருணன், உச்சநீதிமன்றம் ஆசிரியர் பதவி உயர்வுக்கும் ஆசிரியர் நியமனத்திற்கும் தகுதி தேர்வு கட்டாயம் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. இது ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஆசிரியர்களை எந்நாளும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கைவிட மாட்டார் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இதனை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பாக வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்படி 2003ஆம் ஆண்டு பழைய ஓய்வூதியத்தை கேட்டு போராடிய போது அப்போதைய அதிமுக அரசு 1.5 லட்சம் அரசு ஊழியர் ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்தது. அப்போது இந்த போராட்டத்தை நசுக்கின்ற விதமாக 15,000 இளநிலை உதவியாளர்களை வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக பதிவு அடிப்படையிலே பணி நியமனம் செய்தார்கள். 4,000 ரூபாய் தொகுப்பூதியத்திலே. பின்பு அவர்கள் அந்த ஆட்சியிலேயே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அப்போதைய அரசு செவி கொடுக்கவில்லை. 2006ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்தார்கள். இருந்தபோதிலும் இளநிலை உதவியாளர்களை தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தின் மூலமாகவே பணி நியமனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கின்ற போது வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக பணி நியமனம் செய்தது செல்லாது என்று நீதிமன்றம் நாடி தீர்ப்பும் அவ்வாறே வந்தது. ஆதலால் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தில் அவர்களுக்குள்ளாகவே ஒரு தேர்வு நடத்தி ஒட்டுமொத்த 15,000 பேரையும் பணி நிரந்தரம் செய்தவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள். அதே போன்று எல்காட் மூலமாக அப்போதைய அதிமுக ஆட்சியில் 1800 கணினி ஆசிரியர்களை 6,000 தொகுப்பூதியத்திலே பணி நியமனம் செய்தார்கள். இதனையும் கருத்தில் கொண்டு தேர்வு ஆணையத்தின் மூலமாகவே ஒரு பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவருக்குள்ளாகவே ஒரு தேர்வு நடத்தி அனைத்து கணினி ஆசிரியர்களும் பணி நிரந்தரம் செய்தவர் தான் ஐயா. அந்த நிலையே இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையை மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை